ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 டே ட்ரிப் vlog பார்க்கலாமா? கொடைக்கானல் தான் கிளம்பியிருந்தோம். என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா May 26 நைட் வந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் சரி லாங் ட்ரிப் போகிறதுனால வெளியே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா வத்தலகுண்டில் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகிட்டோம். காலையில் 4:30 மணிக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே கிளம்புனோம் கொடைக்கானலுக்கு. வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானலுக்கு வந்து காஞ்சிபுரம் டு வாலாஜாபாத் அந்த அளவுக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சரி சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பணும். இந்த லாங் ட்ரிப்பு போகிறதுனாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா காரு பஸ்ஸு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஏன்னா வாந்தி வரும் எனக்கு. நான் தான் அப்படி இருக்கேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பிறந்த தீட்சியும் அப்படி தான், என்ன மாதிரியே தான். பஸ்ஸில் கார்லலாம் செட் ஆகாது, வாந்தி எடுப்பா. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் செம்ம ஜாலியாக எந்த ஒரு டயர்டுமே இல்லாமல், அதாவது டயர்டுனால் வந்து இந்த வாந்தி எடுத்து டயர்டாவாங்க பார்த்திங்களா, அந்த ஒரு தொல்லை இல்லாமல் நான் போனேன் இந்த வாட்டி. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேப்லெட் தான். அந்த டேப்லெட் தான் என்னை இவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்துச்சு. யாருக்காக இருந்தாலும் இந்த கொடைக்கானல் மலை மேலே ஏறும்போது, அதுக்கப்புறம் இந்த மூணார் மலை மேலே ஏறும்போதெல்லாம் கம்பல்சரி வந்து வாந்தி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து சுத்தமாகவே வாந்தி எடுக்கலை. கொடைக்கானல் மலை மேலே ஏறும்போதெல்லாம் நல்லா போனேன். நான் வாந்தியே வரல. ஒரே ஒரு டேப்லெட் தான். அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான இருந்துச்சு. எங்கள் மச்சினார் பொண்ணு ரொம்ப வாந்தி எடுப்பா. அவளுக்குமே இந்த காரு பஸ்ஸெல்லாம் செட் ஆகாது. அவளுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாத்திரை வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஊருக்காக இருந்தாலுமே காரில் போகிறதா இருந்தாலுமே நான் ரெடி தான் நினச்சிக்கிட்டேன். அந்த டேப்லெட் இருந்தால், அந்த டேப்லெட் என்ன மாதிரி நீங்களும் யாராவது இந்த மாதிரி வாந்தி எடுக்கிற கேஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாத்திரை என்னன்னு நான் உங்களுக்கு டைப் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மாத்திரை ஒரு மாத்திரை இருந்தால் போதும். இப்போ சப்போஸ் நம்ம காலையில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த மாத்திரை வந்து நீங்கள் காலையிலேயே வந்து வெறும் வயிற்றில் வந்து போட்டுக்கலாம். வெறும் வயிற்றில் போட்டுட்டு அந்த மாத்திரை போட்டு ஒரு 1/2 hour கழித்து ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட வேண்டாம். சாப்பாடு, இட்லி, தோசை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போய் ஒரு சில்வர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். சரியான மழை. கரெக்டாக நாங்கள் கார் விட்டு இறங்குறோம். செம்ம மழை. வெயிலுன்ற பாருங்கள், செம்மையாக மழை பிடிச்சிருச்சு. சரியான காற்று. கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிட்டோம்.